அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் என்னதை பற்றி கதைக்க வந்திருக்கிறோம் என்று பார்த்தால், அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்கலாம், சில பேருக்கு தெரியாத விஷயமாகவும் இருக்கலாம். அதாவது அம்சிகா என்ற பிள்ளை தற்கொலை செய்து இறந்திருக்கிறாங்க. அதை பற்றி தான் நான் கதைக்க வந்திருக்கிறேன். அது கனநாள் தான் ஆகிட்டு, ஆனாலும் இன்றைய தினம் அவருக்கான ஒரு போராட்டம் கொட்டாஞ்சேரியில் இடம்பெற்று இருக்குது. அதை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களோட சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ ஒரு படத்தில் தான் நாங்கள் முந்தி ஒரு ஆளை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்கிறதாக இருக்கலாம், ஒரு ஆளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறதாக இருக்கலாம். நாங்கள் படங்களில் தான் பார்த்துக்கிறோம். ஆனால் இப்போ நிஜத்தில் இந்த வருஷம் நிஜத்தில் நடந்திருக்குது. அதாவது நடு ரோட்டில் வச்சு துப்பாக்கியால் சுடுகிறது, அரசியல்வாதிகளே நிறைய வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. அதே போல் நிறைய சின்ன பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்களை நான் அந்த வைத்தியரை பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சுக்கிறாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது இந்த வருஷத்தில். அந்த ரீதியில தான் இந்த பிள்ளையிட இழப்பும் நடந்திருக்குது. அதை என்னென்று பார்த்தோம் என்றால், கூடுதலாக எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கொள்றேன். என்னென்று பார்த்தால், அந்த பிள்ளை அதாவது கொட்டாஞ்சேரியில் இருக்கிற பிள்ளை அந்த பிள்ளை ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் அவங்க படிக்கும்போது ஒரு கணித ஆசிரியர் அந்த பிள்ளையோட ஒரு தப்பான முறையில் நடந்திருக்கிறார். அதுக்காக சில வீடுகளால் அந்த பிள்ளைய பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்குது. அப்படி இப்படின்லாம் கதைக்கிறாங்க, பைக்கு வடியெல்லாம் கதைக்கிறாங்க. அப்படி செய்யலை. அந்த பிள்ளைய அவர் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிள்ளையில ஒரு தப்பா நடத்தி இருக்கிறாரு. ஏன்னா அப்படி அவர் நடத்திய நிலைமையில அந்த பிள்ளை வீட்டை போயிட்டு சொல்லியிருக்கிறாவில். இப்போ அவங்களோட அம்மா அப்பாவை போலீஸ் நிலையத்தில் இது கொடுத்த நிலையில் அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு அவருக்கு பிணையும் கொடுத்துருக்குறாங்க. அவர் பிணை கொடுத்து அவர் வெளியால் வந்துட்டார். ஆனால் இதில் நடந்த சம்பவம் என்னென்று பார்த்தால், தப்பு செய்தவருக்கு பிணை கொடுத்து அவர் வெளியாலையும் வந்துட்டார். ஆனால் அந்த பிள்ளைக்கு மேலே தான் ஒரு குற்றச்சாட்டு போடப்படுகிறது. அந்த பிள்ளைக்கு தான் மனநிலை சரியில்லை என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போடப்பட்ட அந்த பிள்ளைய அவ்வளோத்துக்கு ஒரு பழிய சுமத்தி இருக்கிறாங்க. அதை பற்றி ஒவ்வொரு பேரும் ஒவ்வொன்று காய்ப்பாங்க தான். இந்த பிள்ளை லவ் பண்ணி சூசைட் பண்ணி இறந்துட்டு இது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை எத்தனையோ விதமாக எத்தனையோ கதை கட்டி சொல்லிக்கணும் தானே. அப்படி எத்தனையோ கதைகளை கட்டி சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த பிள்ளை ஒரு நடன ஆசிரியர், அந்த பிள்ளைக்கு கல்வி கற்கிற ஒரு நடன ஆசிரியர்கிட்ட தன்னுடைய கவலைகளை சொல்லியிருக்கிறார். அந்த நடன ஆசிரியருக்கு உண்மையிலேயே ஒரு நன்றியை சொல்ல வேணும். அந்த நடன ஆசிரியர் அந்த சமூக வலைத்தளத்தில் தன்னுடைய ஒரு வீடியோ பதிவை அவங்க போட்டுக்கிறாங்க. அந்த பிள்ளை அப்படி இல்லை, தன்னிட எத்தனையோ நாளாக அந்த நடனம் கிளாஸுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி வந்த நிலையில் அந்த பிள்ளை ஒரு நாளும் அந்த பிள்ளைய தான் மனநிலை சரியில்லாத பிள்ளையாக தான் பார்த்ததில்லை. அந்த பிள்ளைய ஒருவருடையுமே கதைக்காது அந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி நிறைய ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. அந்த பிள்ளை நல்ல மாதிரி கதைக்கும் அப்படின்ன மாதிரியும் அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் சில ஆசிரியர் சொல்லியிருக்கீங்க மேம், அந்த பிள்ளை ஒருத்தோடையும் கதைக்காது. இப்போ தன்னோட ஒரு பிள்ளை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க வேணுமெண்டா அந்த பிள்ளை வேறு ஒரு பிள்ளைகளுடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது அப்படின்ன மாதிரி அந்த பிள்ளை நினைக்குமா. அப்படின்லாம் அந்த பிள்ளைக்கு மேலே ஒரு பழியை போட்டுக்கணும். ஆனால் அந்த நடன ஆசிரியர் ஒரு நல்ல மனம் படைத்த நடன ஆசிரியர் அப்படியெல்லாம் இல்லை. அந்த பிள்ளை ஒரு நல்ல ஒரு பிள்ளை அப்படி நம்ம அதை சொல்லியிருக்கிறா. அந்த பிள்ளை தன்னுடைய நடன வகுப்பில் வந்திருக்கேன் கொஞ்சம் இதாக இருந்ததாம். அந்த பிள்ளை ஒரு கவலையோடு இருந்ததாம். தனக்கு நிறைய விஷயம் தான் கேட்கலையாமா. நான் நிறைய விஷயத்த அந்த பிள்ளை சொல்லி இருக்குது அப்படின்ன மாதிரி அந்த டீச்சர் சொல்லியிருக்கிறா. என்னென்னு பார்த்தா, இப்படி தப்பு செய்தவரே
நல்ல மாதிரி இருக்கிறார், தப்பு செய்து போட்டு அவர் நல்ல மாதிரி இருக்கிறார். ஆனால் நான் தான் அதுக்கு வந்து இப்படியான பேர்களை கேட்கிறேன், என்ன மனநலம் சரியில்லை அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லினோம். ஆனால் தப்பு செய்தவர் நல்லா இருக்கிறார் அப்படின்ன மாதிரி அந்த பிள்ளை சொல்லி இருக்குதான். அதாவது வந்து எனக்கு உண்மையில விளங்குது இல்லையா, அந்த பிள்ளை வந்து வேற ஸ்கூலுக்கு மாறிட்டுது. அப்படி அந்த பிள்ளை ஒரு அந்த முதல்ல நீங்க பார்த்துருப்பீங்க, அதாவது ஒரு அந்த ஒரு ஆளை வந்து ஒரு மாணவரை இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு மாணவரை வந்து எனக்கு கொஞ்சம் பிடித்தான் இதண்டும். அதாவது வந்து இந்த நாக்கு வந்து கொஞ்சம் இந்த இதன்றதுக்கு கொஞ்சம் இதாகும், அதால் வந்து கொஞ்சம் உளரும் சில நேரங்களில். அது என்னுடைய ஒரு வீக் பாயிண்ட் சொல்லலாம். அதை ஒரு தரம் குறை நினைச்சு கொள்ளாதீங்க. இப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிற அந்த மாணவனை வந்து அந்த அந்த பிள்ளை அவருடைய உழுப்பை கலர்ட்ட சொல்லி அப்படி அந்த அவமானம் தாங்க முடியாமல் அவரும் இறந்திருந்தார். அதுவும் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதுவும் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே நடந்தது. ஒரு மாணவனை வந்து இந்த உடுப்பை கலட்டி அந்த ரேகிங் நடக்கும்னு சொல்லி இனிமே அந்த பல்கலைக்கழகங்களில் வந்து இந்த அவங்கள விட முன்னுக்கு இருக்கிறவங்க, அதாவது அவங்களுக்கு முன்னுக்கு வந்தவங்க வந்து ரேகிங் பண்ணுவாங்க. அப்படியான நிலையில் அந்த மாணவனை வந்து அவங்க உடுப்பை கலட்ட சொன்ன நிலையில் அந்த படியன் வந்து ஒரு அவமானம் தாங்க முடியாமல் உயிரில் இருந்த சம்பவமும் இருக்குது. அதுவும் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே தான் அதுவும் நடந்திருக்கு. ஏன்னா அப்படி மாதிரி தான் இந்த பிள்ளையை வந்து ஒரு அவமானப்படுத்தி இப்போ எல்லாருமே வந்து அந்த சேர்ல பிள்ளை இல்லை, இந்த பிள்ளைக்கு தான் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்ன மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விதமாக அதை ஒரு நடந்து முடிஞ்சுது. அந்த சேரை வந்து புன மூலமாகவும் வெளியால விட்டுட்டாங்க. ஏன்னா இப்போ அப்படித்தான் நடக்குது. தப்பு செய்தாலும் தப்பு செய்யலைன்னு சொல்லி சில பேர் சொல்லி கொண்டு வரணும். அந்த நிலைமையில தான் அந்த ஆசிரியரையும் வெளியால விட்டு அந்த ஆசிரியருக்கு வந்து எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இப்படி சப்போர்ட் பண்றதால தான் நிறைய குற்றங்கள் வந்து நடக்குது. அப்படித்தான் அந்த பிள்ளைய வந்து ஒரு பெண் பிள்ளைய வந்து அந்த பிள்ளை வந்து ஒரு இதாக வந்து அதற்கெத்த அந்த உண்மையை வந்து சொல்லி இருக்குது. அதை வந்து அந்த பெற்றோர்களும் வந்து கேட்டுட்டு அதை போயிட்டு அந்த சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்படி எடுத்த நிலையில் அந்த பிள்ளைக்கு விழுந்த பேர் மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளை என்று வந்து அந்த பிள்ளைக்கு வந்து பேர் விழுந்திருக்குது. அந்த நிலையில அந்த பிள்ளைய வந்து டிப்ரெஷன், அதாவது எல்லாருமே வந்து அந்த பிள்ளைக்கு மனநலம் பாதிக்கப்பட்டது. அந்த சேர்ல தப்பு இல்லை, அந்த பிள்ளையில தான் தப்பு, அந்த பிள்ளையில தான் தப்புன்றீங்க. அது ஆறாக இருந்தாலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களா இருந்தாலும் உங்கள தப்புன்னு சொல்லிக்க ஒரு விஷயத்துல நீங்க அந்த விஷயத்துல தப்பே செய்யாம இருந்தால் கூட உங்களை வந்து தப்பு என்று சொல்லிக்க உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல் வரும். அந்த மன உளைச்சல் காரணமாக உங்களுக்கு வந்து அந்த தற்கொலையை வந்து, அதாவது அந்த பிள்ளை வந்து இதுல நான் சொல்லிக் கொள்வேன், அந்த பிள்ளை வந்து தற்கொலை செய்யலை, இது வந்து ஒரு கொலை அப்படின்னு தான் சொல்ல வேணும். அந்த கொலைக்கு தான் இருந்தவ வந்து அந்த கதைச்சாங்களே அவ்வளவு இருந்தான். அந்த பிள்ளைய வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு சட்டத்தரணியாக ஆகணும்ன்றபடி எல்லாமே ஒரு விருப்பம் இருந்தால் அப்படி ஒரு நல்ல படித்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டிய ஒரு பிள்ளைய அவங்களோட வார்த்தைகளால் அந்த பிள்ளைய இந்த வார்த்தைகளாலேயும் கொலை செய்யலாம்ன்ற ஒரு இதை வந்து இதில் நிரூபிச்சிருக்கிறாங்க. அந்த நிலைமையில் அந்த பிள்ளை வந்து ஒரு அதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு முதல் ஒரு மனநல இதுவும் இல்லை. ஆனால் அவங்க கதைச்ச ஒரு இதில் வந்து அந்த பிள்ளை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்குது. ஒரு தப்பே செய்யாத எனக்கு ஏன் இப்படி ஒரு பேரை சொல்றாங்க அப்படின்னு வந்து அந்த பிள்ளை நினைச்சிருக்குது. அந்த நடன ஆசிரியர் சொன்னதும் அதுதான். அந்த பிள்ளை வந்து அங்க வரும்போது அந்த கிளாஸுக்கு வரும்போது சில நேரங்களில் அப்படியே ஒரு போயிட்டு தனியா இருந்து நான் ஒரு தப்புன்னு செய்யலையே, ஏன் எனக்கு என்ன ஒரு தப்பு செய்தவங்க நல்லா இருக்கிறாங்க, ஏன் என்ன அப்படி குறை சொல்றாங்க அப்படின்ன மாதிரி அந்த பிள்ளை வந்து சொல்லி இருக்குது. அப்படின்ன மாதிரியும் அந்த ஆசிரியர் வந்து அவங்களோட அம்மாவோட கோல் எடுத்து நீங்கள் வாங்க உங்களோட தனியாக கதைக்க போகணும் அப்படின்னு சொன்ன இடத்துல அந்த எங்கள் அம்மாவும் போயிட்டு அந்த டீச்சரோட கதைச்சிருக்கிறா, அந்த ஆசிரியரோட கதைச்சிருக்கிறா. அந்த நிலைமையில அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறா, நான் இதுக்கு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கட்டா, அந்த எப்படி பிரச்சனையும் இல்லாமல் நான் வேறு விதமாக ஏதாச்சும் செய்யட்டாண்டா. அந்த அம்மா சொன்ன விஷயம், எனக்கு என்னுடைய பிள்ளை வந்து உயிரோட இருந்தால் போதும், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்லியிருக்கிறா. அந்த நிலைமையில் அந்த பிள்ளை இப்போ உயிரோட இல்லை.
நிறைய பேர் நிறைய கதைப்பினம் என்று சொல்லுவீனமே, அதே போல தான் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு தம்பி இருக்குது, அதாவது 2 வயசு தம்பி நினைக்கிறேன். அந்த தம்பி இருக்குது. அதாவது அந்த பிள்ளையுடைய செத்த வீடு அப்படின்னு சொல்லலாமே. அந்த செத்த வீடு, அதாவது அவங்களோட இறுதி கிரிகையில் வந்து போன நிறைய பேர் அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறார், அந்த நடன ஆசிரியர் சொல்லியிருக்கிறா. அதாவது வேறு வேறு ஆசிரியர்கள் அவங்க போயிருக்கிறாங்களாம். அப்போ அவங்க வந்து சொன்னாங்களாம், இருந்து கதைக்கிறாங்களாம், அந்த பிள்ளைக்கு வந்து அவங்களோட அம்மா அப்பாவை நிறைய செல்லத்தை கொடுத்துட்டாங்க. அதான் அந்த பிள்ளை அந்த பிள்ளை இறந்துட்டுது. அந்த பிள்ளைக்கு ஒரு இது தாங்க இல்லாம ஒரு தான் தப்பு செய்யல, ஆனா தன்னை எல்லாரும் குறை சொல்றாங்களே அப்படின்ற ஒரு ரீதியில தான் அந்த பிள்ளை உயிரில் இருந்திருக்குது. அதை அவங்க கருத்துல கொள்ளாம ஒரு பிள்ளை இறந்த பிள்ளைய வந்து கதைக்க கூடாது, அதாவது சாமிக்கு ஸ்தமமாயிட்டு அந்த பிள்ளை. ஏன்னா இறந்தவங்களை பற்றி நாங்கள் எந்த காலத்திலயும் கதைக்க கூடாது அப்படியான ஒரு நிகழ்வில அவங்க சொல்லியிருக்கிறாங்களா. அவங்களோட அம்மா அப்பாவை வந்து நிறைய இடம் கொடுத்துட்டாங்க, அதால அந்த பிள்ளை அப்படி நடந்திருக்குது அப்படின்ன மாதிரியும். அந்த பிள்ளைக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைண்டும் ஒருவருடையும் கதைக்காத அப்படின்னு அந்த பிள்ளை லவ் பண்ணி தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்குதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவங்க வந்து முன் வச்சிருக்கிறாங்களா. அப்படியான ஒரு உலகமாக உண்மையில இப்ப மாறிக்கொண்டு வருது. நிறைய பேர் வந்து ஒரு மாறிக்கொண்டு வராங்க. என்ன ஒரு தப்புக்கு துணை போறவங்களாகவும் ஒரு இதை வந்து ஒரு பொய்யாக கதைச்சு அந்த பிள்ளையோட உயிரையே எடுத்துட்டாங்க. அது சில பேர் வந்து இப்ப மாறிட்டு வராங்க. கலியுகம் அப்படின்ன மாதிரி தான் சொல்லலாம். இப்ப உண்மையிலேயே இது இப்ப கலியுகம் தான் நடக்குது. அந்த நிலையில ஒரு பிள்ளையோட உயிரை வந்து நாங்க இழந்திருக்கிறோம், ஒரு சட்டத்தரணியோட உயிரை வந்து நாங்க இழந்திருக்கிறோம், வருங்கால சட்டத்தரணியோட ஒரு உயிரை நாங்க இழந்திருக்கிறோம். இன்றைய தினம் வந்து 10 மணிக்கு வந்து கோட்டாஞ்சேனையில அந்த பிள்ளையோட ஆர்ப்பாட்டம் வந்து நடந்திருக்குது. அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்க வேணும் அப்படின்ற ரீதியில அந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. அதே போல அந்த ஸ்கூலில் வந்து 12 மணி அப்படி போல அந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடந்திருக்குது. அதே மாதிரி அந்த பிள்ளையோட அம்மா அப்பாவுக்கு எவ்வளவுத்துக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது அந்த அம்மா சொல்லியிருந்தா அவங்க என்ன நினைச்சாங்களேண்டா, தாங்கள் இதுக்கு வந்து அந்த ஆக்ஷன் ஒன்றுமே எங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா அவருக்கு தண்டனை கிடைக்காட்டிலும் பரவாயில்ல, என்னுடைய பிள்ளை வந்து உயிரோடு இருக்க வேணும். அந்த ஆசிரியருடன் அவங்க சொன்ன பதில் அதுதான், என்னுடைய பிள்ளை வந்து உயிரோடு இருக்க வேணுமான்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் இப்போ அந்த அம்மாவுக்கு இவ்வளவு ஒரு மனவேதனையாக இருக்கு. ஒரு பெண்ணை வந்து ஒரே இதாக வந்து விழுத்தலாம். அதாவது என்ன, அந்த பிள்ளை வந்து தப்பான பிள்ளை. அந்த பிள்ளை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயம் இதுலேயே நான் போட்டுக்கிறேன். விபச்சாரி ஒரு சொல்லு போதும், என்ன விபச்சாரி. அந்த பிள்ளை கூடாத பிள்ளை, அந்த பிள்ளை அப்படியான பிள்ளை என்று சொன்னால் அதை 10ஆக கதைக்கிறவங்களும் இது இருக்கிறாங்க தானே. மேன அந்த பிள்ளை கூடாத பிள்ளை தானே, நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கதைக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க, சில பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ எல்லாருமே நல்ல மண்ணு சொல்லிடலாம், எல்லாரையும் கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்படியான அவங்களும் இருக்கிறாங்க தான் இந்த உலகத்துல. அப்படியான இதுல அந்த பிள்ளைய ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளை என்று சொல்லி அந்த பிள்ளைய வந்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு மன உளைச்சல் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த பிள்ளை இவ்வளவு ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்குமெண்டா அந்த 5 மாடி குடியிருப்புல இருந்து அந்த 5வது மாடியில இருந்து அந்த பிள்ளை உயிரிழக்கும். அந்த நிலையில அந்த பிள்ளை மேலே இருந்து குதிச்சு அந்த வயர், அந்த கரண்ட் வயர்ல பட்டு தான் அதுக்கு பிறகுதான் கீழே விழுந்திருக்குது. அப்படியான நிலையில அந்த பிள்ளை உடனே உயிரிழந்திருக்குது. அப்படி ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஒரு அந்த பிள்ளை இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த அம்மா அப்பா வளர்த்துருப்பாங்க. அந்த நிலையில ஒரு உயிர் ஒரு நிமிஷத்துல அந்த உயிர் போகுதுன்னா அந்த அம்மாவைக்கு எவ்வளவு ஒரு வலி இருக்கு. ஏன்னா அதுக்கு எல்லாமே காரணமாக இருக்கிறது அந்த ஒரு ஆசிரியர் தான். அவருக்கு இன்றைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டம் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். அதுக்காக நிறைய பேர் போயிருக்கிறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். அப்படியான நல்ல மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கணும் தானே. ஆர்ப்பாட்டம் செய்யணும், அந்த பிள்ளைக்கு உண்மையிலே ஒரு நீதி கிடைக்க வேணும். ஏன்னா இப்படியான சம்பவங்கள் வந்து இனியும் நடக்கக்கூடாது, இப்படியான தப்புகளுக்கு வந்து துணை போகக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அவதூறாக கதைத்தாலோ இல்லாட்டி இப்படி ஒரு சின்ன விஷயத்துல இருந்தா ஒரு பெரிய விஷயம் வாருது. நான் அப்படியான நிலைமையில பெண்களுக்கு வந்து ஒரு அவதூறாக கதைக்கிறதால தான் அவங்க வந்து தங்களுடைய உயிர்களை வந்து ஒரு பெண்ணுக்கு முக்கியமானது
ஒரு இதுன்னு சொல்லலாமே அவங்கள ஒரு தப்பாக கதைச்சா அவங்களுக்கு போதும். இப்போ அந்த பிள்ளை தப்பான பிள்ளை, அந்த பிள்ளை அப்படியான பிள்ளை, அந்த பிள்ளை இப்படியான பிள்ளைன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துடும். அந்த மன உளைச்சல் அவங்களையே அழிச்சிடும். அப்படியான நிலைமை தான் அந்த பிள்ளைக்கு நடந்திருக்குது. இந்த பிள்ளைக்கு மட்டுமான்னு சொன்னால் இல்லை, நிறைய பேருக்கு நடந்திருக்குது. அந்த நான் சொன்னேன் முதல் ஒரு அக்கா கண்ணம்மாண்டு இதில் போட்டுக்கிட்ட அந்த வீடியோவையும் பாருங்க. கண்ணம்மாண்டு சொல்கிற அக்காவுக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஊழலொழிப்பு ஒழிப்பு மையத்தால் அந்த அக்காவை வந்து கெட்டவங்க, அவங்க விபச்சாரம் செய்கிறவங்க அப்படின்ன மாதிரி அந்த அக்காவை கேவலமாக போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒரு பெண்ணை வந்து எதால் வீழ்த்த முடியும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். அந்த பிள்ளையோட உயிர், ஒரு சின்ன பிள்ளையோட ஒரு 16 வயசு பிள்ளைக்கு நான் கேட்குற விஷயம் அதுதான். ஒரு 16 வயசு பிள்ளைக்கு ஏன் மன உளைச்சல் வேற வேணும்? அந்த மன உளைச்சலை தூண்டினது யாரு? நீங்கள் தானே. அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லாம சரி, அந்த பிள்ளை ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்றீங்களே, அந்த பிள்ளைய மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளை என்று சொல்லி நீங்க தான் அந்த பிள்ளைக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளையாக வந்து நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அந்த பிள்ளைய வந்து இப்படி ஒரு அந்த பிள்ளையோட உயிரை வந்து அந்த கதைச்சாங்களே, அவங்களால அந்த உயிர் எடுக்கப்பட்டிருக்குது. இப்படியான சம்பவங்கள் தடுக்கப்பட வேணும். அதே போல அந்த பிள்ளைக்கு வந்து நீதி கிடைக்க வேணும். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த பிள்ளைக்கு வந்து நீதி கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்றேன். நன்றி, வணக்கம்.